ஸோ இன்னைக்கு வந்து சாம்பிளிங் பார்க்க போறோம் மேம். ஸோ எப்படி வந்து ஒரு சர்வேக்கு நம்ம எப்படி ஒரு பாப்புலேஷனை சூஸ் பண்ணுறோம், அந்த பாப்புலேஷனில் என்னென்ன சாம்பிளிங் டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இதில் இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம் மேம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளிங்கிறது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட இப்போ ஹோல் பாப்புலேஷன் இருக்குன்னா அந்த ஹோல் பாப்புலேஷனோட டேட்டாவையும் நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. கலெக்ட் பண்ண முடியாது இன் த சென்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு வந்து டைம் இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளால மணியும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஹோல் பாப்புலேஷன் நம்மளோட டார்கெட்டட் பாப்புலேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து சப் சாம்பிள்ஸ் வந்து இது பண்ணுவோம். அதுதான் வந்து சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்ம செலக்ட் பண்ண சாம்பிள்ஸ் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சாம்பிளிங். இதில் வந்து பேசிக்காக 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் வந்து இருக்குது. அண்ட் தென் அதில் 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்று வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். And then இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன், இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் த டேட்டா வேர் த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் எனோமரஸ். அதாவது சாம்பிளிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ லார்ஜ் பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் சாம்பிளிங் வந்து இருக்கும். இல்லை நம்ம எடுக்கிற பாப்புலேஷனே வந்து ரொம்ப டார்கெட்டட் பாப்புலேஷனே வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த சாம்பிளோட ஸ்பேஸை பேஸ் பண்ணி நம்மளோட டேட்டா அனலிசிஸ் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக சாம்பிளிங் அப்படின்றது நம்ம ஒரு லார்ஜ் பாப்புலேஷனை கவர் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் அதுலேருந்து ஒரு சப் சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம அவங்கக்கிட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணுவோம். அதுதான் சாம்பிளிங். அதில் 2 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், செகண்ட் டைப் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ இந்த டேட்டா பார்த்தா தெரியும், இந்த இமேஜ் பார்த்தா இதில் வந்து நம்ம ஒரு பாப்புலேஷன் நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பொல்யூஷன் பற்றி ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டெல்லியில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. அப்போ டெல்லிங்கிறது நம்மளோட டார்கெட்டட் பாப்புலேஷன். ஸோ அதுலேருந்து நம்ம சப் சாம்பிள்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பாப்புலேஷன் அப்படின்றது டெல்லி, சாம்பிள் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த லொக்கேஷனாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து ஸ்ட்ரக்சர்டு சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம் மேம். ஸ்ட்ரக்சர்டு அண்ட் தென் குவான்டிடேட்டிவ். ஸோ அப்போ நான் ப்ராபபிலிட்டி அப்படின்றது அன்ஸ்ட்ரக்சர்டு and then qualitative. ஸோ அப்போ வந்து நம்ம ரிசர்ச் டைப்ஸில் படித்தது எங்கேயும் நமக்கு சாம்பிளிங் வரைக்குமே ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ இதை மட்டும் மறந்துடவே கூடாது மேம். ப்ராபபிலிட்டிங்கிறது அதாவது ஸ்ட்ரக்சர்டு, குவான்டிடேட்டிவ் அண்ட் தென் டிடக்டிவ். ஸோ டிடக்டிவ்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆனது. அதேமாதிரி நான் ப்ராபபிலிட்டியில் அன்ஸ்ட்ரக்சர்டு, குவாலிட்டேட்டிவ், இண்டக்டிவ். ஸோ இதெல்லாமே வந்து கனெக்ட் ஆனது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து எதை பேஸ் பண்ணது, ஸ்ட்ரக்சர்டா அன்ஸ்ட்ரக்சர்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டு. ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் இன்னும் 4 டைப் வந்திருக்கு. சப் டைப் வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், கிளஸ்டர்டு சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். அதே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் கன்வீனியன்ட் சாம்பிளிங், கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங், குவாட்டா சாம்பிளிங், பர்பசிவ் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ இது என்ன பேர் இப்படி இருக்கு, டிஃபிகல்ட்டாக ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்னன்னு சொல்ல மேம். ப்ராபபிலிட்டி மேம் லெஃப்ட் ஆறீங்க. சரி, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம் மேம். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், ஸ்ட்ரக்சர்டு சாம்பிளிங், குவான்டிடேட்டிவ் சாம்பிளிங் இது எல்லாமே வந்து ஒரே இன்டர் கனெக்டான டாபிக் மேம். அதே மாதிரி நான் ப்ராபபிலிட்டி அப்படின்றது குவாலிட்டேட்டிவ், அன்ஸ்ட்ரக்சர், குவாலிட்டேட்டிவ் அதை பேஸ் பண்ணது மேம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு பேஸ் பண்ணது. ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் எகெயின் 4 டைப்பாக சப்டிவைட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னு பார்த்தோன்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், கிளஸ்டர்டு சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். அதேமாதிரி நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கை 5 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. கன்வீனியன்ட் சாம்பிளிங், கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங், குவாட்டா சாம்பிளிங், பர்பசிவ் ஆர் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங்.
ஸோ இதில் இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து நடக்கிறது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இதே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கிறது ஒரு ரிசர்ச்சர் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பிளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மேம். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன டவுட் மேம். மேம் சொல்லுங்க மேம். இப்போ ப்ராபபிலிட்டி வந்து ஸ்ட்ரக்சர்டு குவான்டிடேட்டிவ் சொல்றோம்ல, ஏன் வந்து இது நான் ப்ராபபிலிட்டி வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு குவாலிட்டேட்டிவா இருக்கு? அன்ஸ்ட்ரக்சர்ட் தானே, அது எப்படி குவாலிட்டேட்டிவா இருக்கும்? அதாவது இந்த மீன்ஸ் நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா இந்த குவான்டிட்டி குவாலிட்டினா தரம் அப்படின்னு சொல்லி மீனிங்ல எடுத்துக்கிறீங்க மேம். அது இல்ல. ரிசர்ச் பொறுத்த அளவுக்கு குவான்டிடேட்டிவ்னா நம்பர், குவாலிட்டேட்டிவ்னா ஒரு சாம்பிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து எப்போதுமே ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு வேலை தான் இருக்கும். ஏன் அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு அந்த ரிசல்ட் வந்து விசிபிளா கிடைக்காது. அந்த கன்க்ளூஷன் வந்து நமக்கு டேட்டா மாதிரி நமக்கு கிடைக்காது. அதனால தான் அதை குவாலிட்டேட்டிவ்னு சொல்லி சொல்றோம் மேம். ஓகே மேம். அதனால இந்த ரிசர்ச்சை வந்து நான் ப்ராபபிலிட்டினா அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த சாம்பிள் கிட்ட இருந்து டேட்டா நல்லா கிடைக்குமோ அந்த அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இது குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இதில் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் 4 டைப் இருக்குது. சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமேட்டிக், ஸ்ட்ராட்டிஃபைட், கிளஸ்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 500 ஒரு ஸ்கூலில் ஒரு 500 பேர் இருக்காங்க. அந்த 500 பேர்லேருந்து எனக்கு ரிசர்ச்சுக்கு 200 பேர் தான் வேணும். அப்போ நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரேண்டமாக ஸோ 1 to 500 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஸோ ரேண்டமாக ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணுறது. இப்போ 2, 5 இதில் அந்த இமேஜ் வந்து பாருங்களேன். ஸோ இப்போ ரேண்டமாக ஒரு 12 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் ரேண்டமாக ஒரு நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணுறது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். எந்த ஒரு பயாஸுமே இருக்காது அந்த இடத்துல. அவங்க யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்களோட ரோல் நம்பரோ இல்லை 1 2 3 அப்படின்ற நம்பர்ஸோ வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட் ஆஃப் சாய்ஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேம். ஸோ இதான் மெத்தட் ஆஃப் சாய்ஸ் செலக்ஷன். ஸோ அதில் நிறைய சாய்ஸ் இருக்கு. அதில் எந்த சாய்ஸ் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது மெத்தட் ஆஃப் சாய்ஸ் செலக்ஷன். அண்ட் தென் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம் மேம். இப்போ நான் ஒரு 500 பேர் இருக்காங்க, 500 பேர்லேருந்து 200 பேர் தான் ரெப்ரசன்ட் பண்ணி வராங்க அப்படின்னா அது ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம் மேம். ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பரோ இல்லை நம்பர்ஸோ கொடுத்துட்டு ஸோ ரேண்டமாக அந்த நம்பர்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணுறது. யாரு அப்படின்றது தெரியாமல் நம்ம நம்பர்ஸ் வச்சு சூஸ் பண்ணுறது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மேம். இது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ அதே 500 பிள்ளைங்க இருக்காங்க, அதுல எனக்கு அதே கவுண்ட் 200 பிள்ளைங்க வேணும். ஆனா வந்து இப்போ இப்போ இதுல பாருங்களேன், இதுல செகண்ட் ஒன் சூஸ் பண்ணியிருக்கோமா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இன்டர்வல் பாருங்க 2 பேர். இப்போ அடுத்தது வந்து 5th ஒன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்க 5க்கும் 8க்கும் இருக்க இன்டர்வல் பாருங்க 2. அப்போ ஈக்குவல் இன்டர்வல்ல இல்லைன்னா வந்து ஆட் நம்பரா நான் சூஸ் பண்றேன், இல்லை ஈவன் நம்பரா சூஸ் பண்றேன். இல்லை இப்போ நமக்கு வந்து சர்வே எடுக்க வரப்பெல்லாம் பார்த்தோம்னா தெரியும், எவ்ரி 5th ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இப்போ 5வது வீட்டில் வந்து சர்வே எடுப்பாங்க. 5, 10, 15, 20, 25. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எவ்ரி செகண்ட் நம்பர், எவ்ரி தேர்ட் நம்பர் அப்படின்ற நம்பரை சிஸ்டமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி அந்த பர்சன் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் மேம். இது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். இதில் ஈக்குவல் இன்டர்வல் அப்படின்றது ஒரு கீவேர்டு மேம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு 500 பேர் சொல்ல முடியாது, ஒரு 1500 பீப்புள் இருக்காங்க. அந்த 1500 பீப்புளை சப் சாம்பிளிங்காக பிரிச்சிருவேன். 100 பேர் இப்படி, 100 பேர்
இது எப்படி என்ன எக்ஸாம்பிள் சொல்லணுமா, ஒரு 3 பேக் இருக்கு மேம். பேக் ஏ, பேக் பி, பேக் சி, 3 பேக்லயுமே பால்ஸ் வந்து இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு 50 பால்ஸ் வந்து தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 3 பேக்ல வந்து நீங்க 50 பால் எடுக்கணும். அப்போ ஒரு குரூப்ல இருந்தும் பேக் ஏல வந்து 10 பால், பேக் பில இருந்து 20 பால், பேக் சில இருந்து 20 பால், அப்படி நமக்கு தேவையான 50 பால் எடுத்துப்போம். அப்ப நமக்கு நம்மளோட ஹோல் பாப்புலேஷனை சப் குரூப்ஸா வந்து டிவைட் பண்ணிடுவோம். சப் குரூப்ஸா டிவைட் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு தேவையான சாம்பிள்ஸை எடுத்துப்போம் மேம். ஸோ இப்போ மொத்தமா வந்து 3 பேக் இருக்கு. 3 பேக்லயும் நிறைய பால்ஸ் வேணா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தேவைப்படுறது அந்த 50 பால் தான். அப்போ பேக் ஏல இருந்து எவ்வளவு பேர் எடுக்கிறீங்க, பேக் பில இருந்து எவ்வளவு பால் எடுக்கிறீங்க, பேக் சில இருந்து எவ்வளவு பால் எடுக்கிறீங்க, ஹோல் பாப்புலேஷனா 3 பாப்புலேஷனா டிவைட் பண்ணிட்டு அந்த 3 பாப்புலேஷன்ல இருந்து நமக்கு தேவையான கவுண்ட்டை வந்து எடுக்கிறது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் மேம். ஸோ இதுக்கு ஏன் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு நேம் வந்துச்சு அப்படின்னா, ஹோல் பாப்புலேஷனை சப் சாம்பிள்ஸா பிரிக்கிறோம்ல, சின்ன சின்ன குரூப்பா பிரிக்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர்டு சாம்பிளிங். ஸோ கிளஸ்டர்டு சாம்பிளிங்னா இதில் இது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்ல குரூப்பாக பிரிக்கிறோமா, அதே மாதிரி கிளஸ்டர்டு சாம்பிளிங்லையும் குரூப்பாக பிரிப்போம். ஆனால் நமக்கு எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப் வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம் மேம். இதில் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 பேக் பிரிச்சோம்ல, அப்போ இதுல ஏல இருந்து 10 எடுத்தோம், பில இருந்து 20, சில இருந்து 20 எடுத்தோம்ல. ஆனா கிளஸ்டர் சாம்பிளிங்ல இந்த குரூப் வேணும், எனக்கு ஏ குரூப் வேணும் அப்படின்னா ஏவை மட்டும் எடுத்துக்கிறது, இல்லைன்னா பியை மட்டும் எடுத்துக்கிறது. ஒரு கிளஸ்டரை அப்படியே நம்ம எடுத்துக்கிறது கிளஸ்டர் சாம்பிளிங் மேம். இது புரிஞ்சுதா மேம்? ஸோ அப்ப இதுல பாருங்களேன், நமக்கு கிளஸ்டர்னா வந்து அங்கங்க எடுத்துக்கிறது இல்லையா மேம்? அங்கங்க நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். அதான் மேம். இப்போ நம்ம டீம்னா அந்த டீம் நம்ம எடுத்துக்கிறது இல்ல மேம், ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய பாப்புலேஷனா நம்ம சப்பா டிவைட் பண்ணிடுவோம். அதுல நமக்கு அங்கங்க எந்தெந்த குரூப் வேணுமோ அந்தந்த குரூப் வந்து எடுத்துப்போம் மேம். கிளஸ்டரா வந்து எடுத்துப்போம். ஓகே மேம். குரூப்பா. ஸோ இந்த ஏ பேக்ல இருந்து 10, பி பேக்ல இருந்து 20, அப்படி கவுண்டிங்ல எடுக்க மாட்டோம். அப்படியே கிளஸ்டரா நம்ம என்ன குரூப் வேணுமோ அந்த குரூப்பை சூஸ் பண்ணிப்போம் மேம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா மேம், சிஸ்டமேட்டிக் சாம்பிள்ல கீவேர்ட்ஸ் என்ன சொன்னேன்? சாரி, ஸ்ட்ராட்டிஃபைட்ல கீவேர்ட்ஸ் என்ன சொன்னேன்? ஸ்ட்ராட்டா கீவேர்டு இல்லை மேம். அதுக்கு ஏன் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்னு வந்துச்சுன்னா, நம்ம அதை இதா வந்து பிரிக்கிறோம்ல, அதை வந்து ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதனால அதை ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். கீவேர்டு இல்லையா? அது ஸ்ட்ராட்டா கீவேர்டுன்னு சொல்ல முடியாது மேம். சரி. எஸ் மேம். இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 8 குரூப்பா பிரிச்சிருக்காங்க, 8 டீமா. அந்த 8 டீம்ல 2 டீம் வந்து 2 கிளஸ்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் மேம். ஸோ இப்போ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா ரேண்டமா ஒரு ரிசர்ச்சர் வந்து அவங்க நேமு பேர் எதுவுமே தெரியாம ரேண்டமா சூஸ் பண்றது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல எவ்ரி 5th ஹவுஸ் இல்லைன்னா எவ்ரி 10th ஹவுஸ் அந்த மாதிரி சூஸ் பண்றது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். அண்ட் தென் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாப்புலேஷனை சப் பாப்புலேஷனா டிவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டால இருந்து அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸை சூஸ் பண்ணிப்பாங்க. அது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். அதே கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, கிளஸ்டர்ஸா சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டாவா டிவைட் பண்றாங்கல்ல, அந்த ஹோல் ஒரு ஸ்ட்ராட்டாவையோ இல்லை ஒரு கிளஸ்டரையோ வந்து அவங்களுக்கு தேவையான அளவு அவங்க வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி சூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுது மேம். ஓகே மேம். ஸோ இதுல பார்த்தோன்னா தெரியும், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இப்படி பண்றோம், இப்படி இது பண்றோம் அப்படின்றது நமக்கு ஒரு கிளியர் கட்டா தெரியும். ஆனா வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த ரிசர்ச்சர் அவங்களுக்கு தேவையான கன்வீனியன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி அந்த சாம்பிள்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க்கும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க்கும் வந்து இருக்க டிஃப்ரென்ஸ் மேம். ஸோ இப்போ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பார்த்தோம்னா அதில் நமக்கு வந்து 5 டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங், செகண்ட் ஒன் வந்து கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங், தேர்ட் ஒன் வந்து ஜட்ஜ்மெண்டல் ஆர் பர்பசிவ் சாம்பிளிங், ஃபோர்த் ஒன் வந்து குவாட்டா சாம்பிளிங், ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங்.
ஸோ ஃபஸ்ட்டு கன்வீனியன்ட் சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு 500 பேர் இருக்க குரூப் பாப்புலேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதில் யார் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருப்பாங்க, யாருக்கிட்ட நம்மளால ஈஸியாக டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து எல்லா 500 பேரையும் சர்ச் பண்ணுவாங்க ரிசர்ச்சர். இதில் யார் யார்கிட்டலாம் இருந்து நமக்கு ஈஸியாக டேட்டா கிடைக்கும், நமக்கு யார் யாரெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட் சாம்பிளிங் மேம். இதே வந்து கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பாப்புலேஷனை சப் பாப்புலேஷன்ஸா நிறைய குரூப்ஸா டிவைட் பண்ணிடுவாங்க. குரூப்ஸா டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களோட இது வந்து அவுட்புட்டை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் வந்து அந்த குரூப் வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துப்பாங்க, நல்லா இல்லை அப்படின்னா அதை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு குரூப்பை அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன், இந்த ரிசர்ச்சர் வந்து 2 குரூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஏ பி அப்படின்னு சொல்லி. அந்த ரெண்டுத்தோட அவுட்புட்டையுமே வந்து நோட் பண்றாங்க. ஸோ ரெண்டுத்துல ஏவோட அவுட்புட் வந்து சப்போஸ் அவங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு பியோட அவுட்புட் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ கன்வீனியன்ஸ்ங்கிறது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க பீப்புள் கிட்ட வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. கன்சிக்யூட்டிவ் அப்படின்றது அவங்க எந்த குரூப்பில் கரெக்டான அவங்களுக்கு தேவையான டேட்டா வருதோ அந்த குரூப்போட டேட்டாவை ரிட்டைன் பண்ணிக்கிறது கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னா, அவங்க இல்லை ஒரு பர்பஸிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்பஸிவா இப்போ 500 பேர் இருக்காங்க, 500 பேர்கிட்ட இவங்க கிட்ட போனால் மட்டும்தான் நமக்கு டேட்டா கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸிவாக போகிறது தான் வந்து பர்பஸிவ் சாம்பிளிங். அதே வந்து அவங்க அந்த சாம்பிள்ஸை பற்றின ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ரிசர்ச்சருக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ பேஸ்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்து அந்த ரிசர்ச்சர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க மேம். ஸோ இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யார்கிட்ட டேட்டா கிடைக்கும், ஸோ எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அந்த ரிசர்ச்சர் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க மேம். ஸோ அண்ட் அகெயின் அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா குவோட்டா சாம்பிளிங். ஸோ இப்போ நம்மளோட காலேஜ் சீட்டாக இருக்கட்டும், இல்லை பிசியில் வந்து இவ்வளோ பேர் வந்து இருக்கணும், கம்யூனிட்டி பேசிஸில் நமக்கு வந்து கோட்டாஸ் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிசர்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 250 பேர் இருக்க ரிசர்ச்னா அதில் 25 ஃபீமேல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், 100 வந்து மேல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம். அந்த மாதிரி கோட்டா வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்களால வந்து அந்த சாம்பிள்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து கோட்டா சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு இத்தனை அக்கௌண்ட் வந்து நம்ம இத்தனை பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து கோட்டா சாம்பிளிங் மேம். இருமா, ஃபிக்ஸ் பண்றது வந்து எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? இல்ல அது அவங்களோட ரிசர்ச்சை பேஸ் பண்ணி மேம். இப்போ என்னோடது வந்து கேன்சர் ரிலேட்டட்னா, நான் பிரஸ்ட் கேன்சர்ல இருக்கவங்க 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 50 பேர் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து பண்ண முடியாது. 25 பேர் தான் பண்ண முடியும் அப்படின்னா 25 பேர் தான் பண்ண முடியும். இது எல்லாத்துலயுமே இருக்கும் தானே சௌமியா? அது ஈக்குவல் இன்டர்வல். அதாவது இப்ப நீ ஸ்ட்ராட்டிஃபைடுன்னா உன்னோட குரூப் இத்தனை நம்பர்ஸ்ங்கிறது நம்ம தானே எப்பவுமே செய்வோம். அது செய்வோம் மேம். இப்போ இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா குலுக்கல் முறையில நமக்கு தேர்ந்தெடுப்போம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 பேர் இருக்காங்க, நம்ம வந்து அந்த கொஷின் வந்து சொல்லணும், கொஷின் சொல்லிட்டு ஆனா ஒருத்தருக்கு தான் அந்த பிரைஸ் வந்து தர முடியும். அப்ப அது வந்து ஒரு கோட்டா. ஸோ அப்போ அந்த பேசிஸ்ல நம்ம வந்து பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. எஸ். அண்ட் தென் ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ரிசர்ச் பண்றோம், நம்ம ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் பண்றத அடுத்து நம்மளோட ஃப்ரெண்டு அடுத்து அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க. அப்படி ஸ்னோபால் மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பரவி நமக்கு வந்து டேட்டா கிடைக்குது, ஸ்னோபால் சாம்பிளிங் மேம். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா எந்த ஒரு பாயிண்ட்டுமே நோக்கி போக மாட்டோம். அந்த அப்படியே ஃப்ரெண்டு மூலயமா பாஸ் ஆன் பண்றதோ இல்லை நமக்கு தெரிஞ்ச பீப்புள் மூலமா பாஸ் ஆன் பண்றதோ வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் மேம். ஸோ அதான் ஒரு பர்சன் இங்க இருக்காங்க, ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து பரவுது, இன்னொரு பர்சனுக்கு வந்து அகெயின் தெரியுது, அடுத்த பர்சனுக்கு, இந்த மாதிரி சைக்கிளிக் வேல பர்சன் பை பர்சன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம் மேம். ஸோ இந்த 5 டைப்பும் புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுதுமா. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க்கும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கையோ இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக் வேயோ வந்து
ஃபாலோ பண்ணி நம்ம சாம்பிள்ஸ் வந்து பிரிக்கிறது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஆனால் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு ஒரு ரூலுமே இல்லை. அந்த கன்வீனியன்ட்டுக்கு அந்த ரிசர்ச்சரோட கன்வீனியன்ட்டை பொறுத்து அவங்க வந்து இந்த சாம்பிளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து தீஸ் ஆர் அஸ் நோன் அஸ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மேம். செகண்ட் பாயிண்ட்டு, ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போது அது இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட். அதே மாதிரி நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து திஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரிசர்ச் இன் விச் கன்க்ளூசிவ். எனக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வேணும், ஒரு ஒரு அடுத்தவங்களுக்கு விசிபிளாக காமிக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை ஜஸ்ட் நான் அந்த ரிசர்ச்சை பற்றி அந்த ஏரியா பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு ரிசல்ட்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். ஸோ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து ஒரு கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து ஒரு விஷயத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து திஸ் இன்வால்வ்ஸ் எ லாங் டைம் டு கெட் த டேட்டா. ஏன் வந்து லாங் டைம், ரொம்ப நேரம் செலவாகுது, அதேமாரி ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஏன் வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்குது, ஏன் வந்து லாங் டைம் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு நமக்கு வந்து டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பர்சன் கிட்ட டேட்டா வாங்குறதும் இல்லை ஜென்ரலாக நமக்கு சூஸ் பண்ண பர்சன் கிட்ட இருந்து நம்ம ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கும் டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப வேரி ஆகும் மேம். ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. அண்ட் தென் தீஸ் ஆர் ஈஸி வேஸ் டு கலெக்ட் த டேட்டாஸ் குயிக்லி. ஸோ நான் ப்ராபபிலிட்டி ஒரு டேட்டா வந்து எனக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணணும், சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து there is an underlying hypothesis in probability sampling before the study starts. Also, the objective of this method is to valid the defined hypothesis. அதாவது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சாம்பிளை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு டென்டேட்டிவ் ஒரு அசஸ்மெண்ட், ஒரு என்ன ரிசல்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைப்போதிசிஸ் வந்து நம்ம கையில் இருக்கும். ஆனால் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ நம்ம ஹைப்போதிசிஸ் வந்து எப்போ டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப்டர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரைவ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கேன்சர் பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது வந்து யார்கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணும். இப்போ ஹீமோதெரப்பி பற்றி நான் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி பண்ணுறேன் அப்படின்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ தான் நான் வந்து அதுக்குரிய கொஸ்டினரே மேக் பண்ண முடியும். அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்லாம் வரும். ஸோ அப்போ பர்டிகுலராக அந்த பர்சன்ஸ் யார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இதுதான் நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸாக வரும் அப்படின்றது தெரியும். அப்போ அது ஒன் ஆஃப் த டென்டேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தடில் நமக்கு இருக்கும். ஆனால் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தடில் அப்படி இருக்காது. ஏன்னா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க பர்சன் கிட்ட போய் தான் டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். அது வந்து நமக்கு ரிசல்ட் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான், டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுக்குரிய ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஹைப்போதிசிஸே வந்து டிரைவ் ஆகும் மேம். ஸோ இது புரிஞ்சுதா மேம்? சரி, ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிளிங் எரர். ஸோ சாம்பிளிங் எரர் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ சாம்பிளிங் எரர் வந்து எந்த இதில் வந்து நமக்கு வந்து உருவாகுது, அது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கடா போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ரவுண்டு பாருங்களேன். இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு தேவையான பாப்புலேஷனை வந்து சூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் சாம்பிளிங் ஃப்ரேம். ஸோ அப்போ என்னென்ன டைப் ஆஃப் சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ப்ராபபிலிட்டியா நான் ப்ராபபிலிட்டியா. சப்போஸ் ப்ராபபிலிட்டியாக இருந்தால் அந்த சப் சாம்பிள்ஸ் வந்து டிவைட் பண்ணுறது அதெல்லாமே வந்து செகண்ட். இது வந்து என்ன சாம்பிளிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணுறோம். தேர்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக என்ன குரூப்ல இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம், அந்த டேட்டா அந்த குரூப் வந்து சூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க.
இப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் அந்த நம்ம சாம்பிளிங் சூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு நடுவுலக்கும் இருக்கிறதுக்கு தான் வந்து ரெஸ்பான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இப்போ நம்ம ஒரு இந்த ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். இந்த சாம்பிளிங்க்கும் சாம்பிள் ஃப்ரேம்க்கும் நடுவில் நடக்கிற எரர் வந்து சான்ஸ் எரர். மேபி நம்ம தப்பான பர்சனை சூஸ் பண்ணிடலாம். அது வந்து சான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாப்புலேஷனுக்கும் சாம்பிளிங் ஃப்ரேமுக்கும் நடுவில் இருக்க எரர் வந்து ஃப்ரேம் எரர்னு சொல்லுவோம். நம்ம டோட்டலாக அந்த பாப்புலேஷன்ல இருந்து தப்பான குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் நான் எல்லாத்தையும் அழைச்சிடுறேன், அப்போ புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிளிங் வந்து ஃப்ரேம் பண்றோம். அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற எரர் வந்து ஃப்ரேம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் சாம்பிளிங்க்கும் சாம்பிள் ஃப்ரேம்க்கும் சாம்பிளிங்க்கும் நடுவில் இருக்க எரர் வந்து சான்ஸ் எரர். ரெஸ்பான்ஸ் எரருக்கும் இருக்கிற நடுவில் இருக்க எரர் வந்து ரெஸ்பான்ஸ் எரர். எனக்கு இது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு புரியும். நம்ம சாம்பிளிங் எரர் பார்த்துட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் மேம். மேம் இப்போ சான்ஸ் எரர்னு ஏன் மேம் இருக்கு? சான்ஸ் எரர்னா மேம் இந்த மேல வந்து சாம்பிளிங் ஃப்ரேம், அப்போ சோ ஃப்ரேமோட எரர், ரெஸ்பான்ஸோட எரர். ஆமா மேம். சான்ஸ் எரர்னு ஏன்? இல்லை இருங்க மேம், நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேம். இப்போ நம்மளோட பாப்புலேஷன் வந்து 2000 மெம்பர்ஸ் இருக்க ஒரு குரூப்பு மேம். இந்த 2000 மெம்பர்ஸ் இருக்க குரூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1000 நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோமா. ஸோ 1000 மெம்பர்ஸாக சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பாப்புலேஷன் வந்து 2000. அடுத்தது சாம்பிளிங் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த ரெண்டுத்துக்கும் இருக்க நடுவில் இருக்க கேப் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரேம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். மேபி இந்த 1000 நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த 1000 மெம்பர்ஸை நமக்கு சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கரெக்டான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணுறது நம்ம தப்பாக இது பண்ணிட்டோம். அந்த 100 அந்த 1000 ஃப்ரேம் வந்து தப்பாக மேபி சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ். அதனால தான் அதை ஃப்ரேம் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 1000 நம்பர்ஸில் வந்து நம்ம ஸ்டாட்டாவாக டிவைட் பண்ணுவோமா. ஒரு குரூப், 2 குரூப், 3 குரூப் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோமா. அந்த டிவைட் பண்ணுற இடத்துல நமக்கு இது நடந்துச்சு, ஏதாவது வந்து தப்பாக குரூப் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம் மேம். இப்போ நம்ம இந்த மாதிரி குரூப் எல்லாம் சூஸ் பண்ணிட்டோம், கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம். இவங்க கிட்ட வந்து டேட்டா வந்து கலெக்ஷன் பண்ண போகிறோம். அந்த டேட்டா கலெக்ஷன் அப்போ அவங்க ரெஸ்பான்ஸில் ஏதாவது தப்பு வந்துச்சு. இப்போ ஒரு சில கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க, ஒரு சில கொஷினுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கொஷினுக்குரிய டேட்டா நமக்கு வந்து மிஸ் ஆகும். அப்போ அது வந்து ரெஸ்பான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறது ஃப்ரேம் எரர், செகண்ட் சூஸ் பண்ணுறப்ப நமக்கு வர்றது சான்ஸ் எரர், தேர்டு சாம்பிள்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல சரியா அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் எரர். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இருக்க எரரும் வந்து ரிசர்ச்சர் பண்ணக்கூடியது. செகண்ட் இருக்க லாஸ்ட் இருக்க ஒரு எரர் வந்து சாம்பிள்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வர்றது மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இதான் வந்து சாம்பிளிங் அண்ட் சாம்பிளிங்கோட டைப்ஸ் வந்து பார்த்தாச்சு. சாம்பிளிங்கோட எரரும் அண்ட் தென் ஹைப்போதிசிஸ், அப்புறம் அந்த தீசிஸில் வந்து லாஸ்ட்டில் நம்ம ரெஃபரன்சிங்க்கு ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். ஏபிஏ ஸ்டைலு, எம்எல்ஏ ஸ்டைலு, சிக்காங்கோ ஸ்டைலு, அதெல்லாம் அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் மேம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு தீசிஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட தீசிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பேஜ் வைப்போம் அப்படின்னா கவர் பேஜ் வைப்போம். கவர் பேஜ். இதுக்கு முன்னாடி நீ சொன்னல ஒரு சர்க்கிள் போட்டு, அது எந்த பேசிஸ்ல क्वेश्चन கேட்பாங்க? அதுல கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க மேம். சும்மா சாம்பிள் எரர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மேம், அதுக்காக நான் சொல்றேன். சரி சரி சரி. எஸ் மேம். இப்போ சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு பேக்கேஜ் கொடுத்து இதுல மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன அப்படின்றது கேட்பாங்க மேம். அப்படி ஃப்ரேம் எரர்னா அந்த மாதிரி இல்ல மேம், அப்படிலாம் கேட்க மாட்டாங்க மேம். ஏன்னா நமக்கு சாம்பிளிங்கிறது வந்து நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. அவங்க சாம்பிளிங்கோட டைப்ஸ்ல வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அது டைப்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, கேட்டது இல்ல. அப்படி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ்லேயே இல்லாதப்ப அவ்வளவு டீப்பா உள்ள போக மாட்டாங்க மேம். ஓகே. எஸ் மேம். ஆனா வந்து இதே நம்ம ஹைப்போதிசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டைப் 1 எரர், டைப் 2 எரர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று வரும். அதில் அதை பற்றின இது வந்து கேட்பாங்க மேம். சாம்பிளிங் எரர் பற்றி
கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதில்லை மேம் இது வரைக்கும். ஆனா டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க மேம், நிறைய கேட்பாங்க. அந்த ஒரு டைப்புமே வந்து கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும் மேம். இது நிறைய அப்படின்னா 5க்கு மேலேயா கேட்பாங்க? இல்ல இது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எப்படி ஒரு 1 2 சாப்டர்ல இருந்து 5 கேட்டாலும் தானே? ஜி நம்ம செகண்ட் பேப்பர்லயும் ரிசர்ச் எல்லா யூனிட்லயும் இருக்கு ஜி. அப்ப செகண்ட் பேப்பர்லயும் கேட்பாங்க ஜி. நிறையங்கிறைய இல்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2 3 பேப்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால சொன்னேன். இப்ப நிறைய கேட்பாங்கன்னாதான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மைன்யூட்டா கவனிப்பீங்க, எல்லாம் கவனிக்க மாட்டீங்க. சரி சரி, பயந்துட்டேன். அதான் நீங்க புரியுதுல்ல மேம், அப்புறம் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தீசிஸ் வந்து எப்படி இருக்கணும், அதோட இந்த மாதிரி இது கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர் பேஜ் இருக்கணும். கவர் பேஜ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து கவர் பேஜ்ல என்னென்ன இது இருக்கணும் அப்படின்றதும் கேட்பாங்க. ஸோ கவர் பேஜ்ல டைட்டில், ஆத்தரோட நேமு, என்ன டிகிரி, அண்ட் தென் ஸோ யாருக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்றோம் அப்படின்றது வந்து இருக்கணும் மேம். ஸோ அண்ட் தென் டேட், அகாடமிக் இயரும் வந்து நம்ம போடுவோம் மேம். ஸோ இதெல்லாம் வந்து கவர் பேஜில் இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ இது கவர் பேஜ் கலர்லாம் அது ஆக்சுவலாக வந்து ஒரு டிகிரிக்கும் ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு வந்து ஒரு கலர் பேஸ் பண்ண பைண்டிங் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேம். இப்போ யூஜினா எல்லோ கலரு, பிஜினா பிங்க் கலரு, அதுக்கப்புறம் எம்ஃபில்ல வந்து சில்வர் கலரு, அந்த மாதிரி வந்து ப்ளூ கலர், அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போலாம் ஆனால் அந்த மாதிரி கலர் வந்து கொடுக்கறது இல்லை மேம். அதனால மேக்ஸிமம் அந்த கலர் வந்து நமக்கு தேவைப்படாது. அண்ட் தென் அடுத்தது ஃபர்ஸ்ட் கவர் பேஜ் வச்சிருவோம். கவர் பேஜ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன வைப்போம் அப்படின்னா, திஸ் ஆர் ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஃபார்ம். அதை தான் வந்து நம்ம சர்டிஃபிகேட்னு சொல்லி வைப்போம் மேம். இந்த அகாடமிக்கில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த இதை வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்ரூவல் ஃபார்ம் வந்து வைப்போம். அண்ட் தென் பிளாகரிசம், சப்போஸ் வந்து எம்ஃபில் இல்லைனா பிஹெச்டி அந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா அடுத்தது வந்து பிளாகரிசம் ரிப்போர்ட் வந்து வைப்பாங்க மேம். ஸோ பிளாகரிசம் ரிப்போர்ட் வச்சதுக்கு அப்புறம் அண்ட் தென் காப்பிரைட் பேஜ் வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து செகண்டரி டேட்டா வேற யார்கிட்டயாவது வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இல்லை நம்மளோட பிரைமரி டேட்டாவுக்காகவே நமக்கு வந்து காப்பிரைட் பேஜ் வந்து வைக்கலாம் மேம். ஸோ அப்போ அந்த காப்பிரைட் பேஜ் வந்து வைப்போம். அண்ட் தென் டெடிகேஷன் பேஜ், இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை, ஆனால் இந்த மாதிரியும் வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் மேம். சரி, டெடிகேஷன் பேஜ் வந்து வைப்போம். அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட் பேஜ், ஸோ ஒருத்தரையும் வந்து அக்னாலேஜ் பண்ணுவோம், அந்த அக்னாலஜ்மெண்ட் பேஜ் வைப்போம். ஸோ அண்ட் தென் வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அடுத்தது வந்து அப்ஸ்ட்ராக்டுக்கு அப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு, டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிசர்ச் ஃபார்மட், அதாவது நம்மளோட தீசிஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த தீசிஸ் இந்த கவர் பேஜுக்கு அப்புறமே நம்ம வந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு, லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸு, லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருப்போம் மேம். ஆனால் யூஸ்வலாக இப்படி தான் வைக்கணும். காப்பிரைட் பேஜுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் பேஜுக்கு அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் வைக்கணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் எதுக்காக அந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறோம்னா, நம்மளோட ரிசர்ச் பத்தின ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி படிக்கிறதுக்காக நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வந்து அங்கே வைப்போம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்க்கு முன்னாடி. அடுத்தது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே இருக்கும். அண்ட் தென் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், அப்ரிவேஷன் பேஜ், அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் மெயின் தீசிஸ் பேஜை வந்து இது பண்ணுவோம். ஸோ தீசிஸ் பேஜ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷனு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வைப்போம், அடுத்தது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வைப்போம், அடுத்தது மெத்தடாலஜி, அதுக்கடுத்தது வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன், ஃபைனலாக ரெஃபரன்ஸ் இல்லைனா பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம், ரெஃபரன்ஸ் வைப்போம். அடுத்து வந்து அப்பெண்டிக்ஸ் வைப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம தீசிஸோட ஃபார்மட் மேம். இது புரிஞ்சுதா மேம்? ஃபர்ஸ்ட் கவர் பேஜ், அண்ட் தென் தீசிஸ் அப்ரூவல் பேஜ், பிளாகரிசம் ரிப்போர்ட்டு, காப்பிரைட் பேஜ், டெடிகேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் பேஜ், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு, லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், அப்ரிவேஷன் பேஜ், அடுத்தது தீசிஸோட எல்லா இதுமே வரும். அதில் என்னென்னு பார்த்தோம்னா, இது இருக்கான்னு பார்க்குறேன் இல்லையா? ஸோ அதில் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வைப்போம், இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வைப்போம், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வச்சதுக்கு அப்புறம் மெத்தடாலஜிக்கு அப்புறம் ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஆக்சுவலாக சம்மரி அண்ட் கன்க்ளூஷன்.
சம்மரி ஒன்று வைப்போம்ல மேம், சம்மரி அண்ட் கன்க்ளூஷன் சம்மரி வைப்போம். அண்ட் கன்க்ளூஷன் மேம். எஸ் மேம், சம்மரி அண்ட் கன்க்ளூஷன் வைப்போம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் Bibliography. பிப்ளியோகிராஃபி வைப்போம். அண்ட் தென் வந்து அப்பண்டிக்ஸ். ஸோ இந்த ஃபார்மட் மட்டும் நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அனெக்சர் தானே மேம்? அது அனெக்சர் 1 அனெக்சர் 2 அப்படின்னு சொல்லி வைப்போம் மேம். அது வந்து நம்ம Okay, அப்பண்டிக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் மேம். எஸ் மேம். காமனா அத அப்பண்டிக்ஸ். ஓகே மேம். ஆமாம் மேம். எஸ் மேம். ஸோ இந்த ஃபார்மட் அடிக்கடி நமக்கு வந்து கேட்பாங்க மேம். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன் போல. ஸோ இன்ட்ரடக்ஷன், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், இது மெத்தடாலஜி. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இது, அது ரொம்ப துளுக்கோனா இருந்துச்சு. சரி சரி. இதை நம்ம வந்து இதுதான் நம்ம ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் சொல்லி சொல்லுவோம் மேம். இந்த பாயிண்ட் அது வந்து சொல்யூஷன், வேலிடேஷன், அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா, ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாத்தட்டுமா மேம்? சரிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலோட ஸ்ட்ரக்சரும் நம்ம கேட்பாங்க மேம். தீசிஸோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, அதே மாதிரி ரிசர்ச் ஆர்டிக்கலோட ஸ்ட்ரக்சரும் கேட்பாங்க. ஸோ ரிசர்ச் ஆர்டிக்கலில் மேக்ஸிமம் வந்து அது எதுக்காக முதல்ல ரிசர்ச் ஆர்டிக்கல் போடுறோம் அப்படின்னா, நம்மளோட ரிசர்ச்சோட ஷார்ட்டஸ்ட் ரிப்போர்ட் தான் ரிசர்ச் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த 4 பேஜ்லேயே நம்மளோட மொத்த ரிசர்ச்சையும் கொண்டு வரணும். ஸோ அதில் அந்த இதில் வந்து மெத்தட்ஸு, ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ப்ரீ ரிவ்யூடு ரிசர்ச் ஜேர்னலில் நம்மளோட ரிசர்ச் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுவோம். அது ப்ரீ ரிவ்யூட் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு சில ஜேர்னலில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் எல்லா ஜேர்னல்லையுமே ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரிவ்யூவர்ஸ் கிட்ட போவோம், ரிவ்யூவர்ஸ் கிட்ட இருந்து சீஃப் ரிவ்யூவர்ஸ் கிட்ட போவோம், அப்புறம் சீஃப் ரிவ்யூவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து வரும், இந்த ஆர்டிக்கல் வந்து அக்செப்டா, இன்எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கமிட்டி நம்மளோட ரிசர்ச் ஆர்டிக்கல்ல ரிவ்யூ பண்ணின ஒரு ஜேர்னலாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரீ ரிவ்யூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் ரிசர்ச் ஆர்டிக்கலோட ஃபஸ்ட்டு எப்படி ரைட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்ப்போம். நம்ம எப்படிலாம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை எப்படி வந்து ஃபைனல் வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ரைட்டிங் பிஃபோர் ஹெட், அதாவது நம்மளோட தீசிஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலை ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்காக அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் பெட்டராக எப்படி வந்து ரிசர்ச்சை கொண்டு போகலாம், இல்லை பெட்டரான ஐடியாஸ் வந்து நமக்கு அப்போவே ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்கும் நமக்கு கிடைக்கும் மேம். ஸோ அதனால தான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளே ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து எழுத சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எழுதும்போது நமக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும் மேம். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிசைடிங் டைம் டு பப்ளிஷ். ஸோ எந்த டைமில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு சில ஜேர்னல்ஸ்லாம் வந்து 6 months ஒன்ஸ் தான் வந்து ஜேர்னல்ஸ் அந்த இது வந்து வாங்குவாங்க. ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி எது அக்செப்ட், இன்அக்செப்ட், அந்த வால்யூம் வந்து 6 months ஒன்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஒரு சில ஜேர்னல்ல 1 year ஒன்ஸ் தான் ரிலீஸ் ஆகும், இல்லை ஒரு சில ஜேர்னல்ல 3 months ஒன்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த நம்ம டைம் வந்து டிசைட் பண்ணோம்னா மட்டும்தான் எந்த டைம்ல பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றத அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் மேம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் தான் டைட்டில் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ நம்மளோட டைட்டில் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் இருக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதுவும் டைட்டில்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது மேம். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றதும் நம்மளோட ஹோல் ரிசர்ச் ஆர்டிக்கலை மொத்தமாக அந்த ஒரு பேராகிராஃபில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதில் வந்து இன்ட்ரடக்ஷனும் இருக்கணும், மெத்தட்ஸோட என்ன மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இருக்கணும், அது மெயினான ரிசல்ட் இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும். ஸோ அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் அந்த அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது அதில் டைட்டிலுக்கு அப்புறம் நம்மளோட நேம் போடுவோம், நேம் போட்டதுக்கு அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் வந்து வைப்போம் மேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசைடிங் த ஃபார்மேட். ஸோ ஒரு ஜேர்னலுக்கும் ஒரு ஃபார்மேட் வந்து வேரி ஆகும் மேம். ஆனால் ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா IMRAD ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ட்ரடக்ஷன், மெத்தடாலஜி, ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் ஃபார்மேட் மேக்ஸிமம் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் மெத்தடாலஜி, ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவுட்லைன் ஆஃப் த பேப்பர்.
இப்போ ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வரைக்கும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வந்து எழுதணும். கன்க்ளூஷனும் அண்ட் தென் ரெக்கமெண்டேஷனும் சொல்லி எழுதுவோம். ஸோ கன்க்ளூஷன் வந்து இதுலேருந்து நான் என்ன ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுவோம். ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபர்தர் ரிசர்ச் ஸ்டடியில் நம்ம என்ன பண்ணலாம், இல்லை வேற ஒரு ரிசர்ச்சர் இருந்து ஆர்டிக்கலை படித்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனும் எழுதுவோம். அதுதான் வந்து அவுட்லைன் ஆஃப் த பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் வந்து ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணிட்டு எகெயின் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அடுத்தது தான் ரெஃபரன்சஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதுலேயும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். சைட்டேஷன்னா என்ன, ஃபுட் நோட்ஸ்னா என்ன அப்படின்றது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் மேம். ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜேர்னலில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஜேர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அந்த ரெஃபரன்ஸ் அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம ஜேர்னல் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவ்யூவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஃபீட்பேக் வரும். இல்லை கிராமர் மிஸ்டேக் இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணுங்க, அந்த மாதிரி நமக்கு ஃபீட்பேக் வந்து வரும். ஸோ இதுதான் ஹோலாக நம்ம ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை நம்ம தீசிஸ் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணுற வரைக்கும் இருக்கும் மேம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். இதில் இன்னொரு ஒரு டைப்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரிசர்ச் ஆர்டிக்கிளோட ஃபார்மேட் கேட்பாங்க. டைட்டிலுக்கு அப்புறம் வந்து ஆத்தர்ஸ் நேமு, ஆத்தர் நேம்ஸ்க்கு அப்புறம் அப்ஸ்ட்ராக்டுக்கு அப்புறம் இன்ட்ரடக்ஷன், மெத்தடாலஜி, ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன், கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன், ரெஃபரன்சஸ். அதில் வந்து நம்ம ஃபண்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கன்க்ளூஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம் மேம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டும் கேட்பாங்க. ஆனால் ஃபார்மேட்டுக்கு நான் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு இது பண்ணி ஸ்லைடு போட்டே தரேன் மேம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் எதுவும் டவுட் இருக்கா மேம்? இல்லை கொஷின் செக்ஷன் போயிடலாமா மேம்? போயிடலாம் மேம். ஓகே. The process of drawing a sample from a population is known as. ஸோ ஒரு பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சாம்பிள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Sampling. Yes ma'am. Next, when the procedure of selecting the elements from the population is not based on the probability. ஸோ இதில் 4 கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து ப்ராபபிலிட்டி பேசிஸ் கீழே வராது? நம்ம 2 டைப் படிச்சிருப்போம், ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ இதில் எது வந்து ப்ராபபிலிட்டி கீழே வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. All the above ma'am. எதுமே ஆமா மேம், all the above. So next question, when a random sample is drawn from each stratum it is known as. ஸோ ரேண்டமாக ஒரு ஸ்ட்ராட்டம்ல இருந்தும் நம்ம வந்து சாம்பிள் வந்து ட்ரா பண்ணுறோம், எடுக்கிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி ப்ராபபிலிட்டி மேம். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்ட்ராட்டம்னு இருக்குல்ல, ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். Sampling based upon equal probability is called. So based upon equal probability. Systematic. இல்ல மேம், ஈக்குவல் இன்டர்வல்னா சிஸ்டமேட்டிக் வரும். சிம்பிள் ரேண்டம், அதாவது ப்ராபபிலிட்டினா ரேண்டம் சாம்பிளிங். சரி, நான் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா பீப்புளுக்குமே வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து ஈக்குவல் சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ல அதாவது எல்லாருமே பார்ட்டிசிபென்ட்ஸ், எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும், ஈக்குவல் சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல கீவேர்டு கூட நான் நோட் பண்ணியிருந்தேன். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய டைம் செலவாகும், நிறைய மணியும் செலவாகும். அப்போ ஈக்குவல் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் போடலாம். இல்லை ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு, அதாவது ப்ராபபிலிட்டி இன் த சென்ஸ் ஈக்குவல் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மேம். ஆனால் இப்போ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பாருங்களேன், எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. ரிசர்ச்சர் யாரை சூஸ் பண்றாங்களோ அதுதான் வந்து சாம்பிள்.
ஆனா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல அந்த இது வந்து ரிசர்ச்சருக்கும் இல்ல, ஆடியன்ஸ் கிட்டயும் இல்ல. அது வந்து ரேண்டமா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. அப்போ அது அவங்களுக்கு வந்து ஈக்குவல் சான்ஸ் இருக்கு. யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து மேம் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு சொல்லுவோம். மேம் 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 இதுல நானும் ஆக்சுவலா ப்ராபபிலிட்டி யோசிச்சேன். எப்படி யோசிச்சேன்னா, ஈக்குவல் ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டியோட டிவிஷன்ஸ் தானே இதெல்லாம். அப்ப ஈக்குவல் ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டியா தானே இருக்கும்னு யோசிச்சேன். அப்படி யோசிச்சு கரெக்டா இருக்குமா? இல்ல இல்ல. ஆனா எப்படியோ யோசிச்சு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணா சரிதான் மேம். இல்ல இப்படிதான் ரொம்ப வரும் மேம். யோசிச்சா தப்பான ஆன்சரா வருது மேம். ரொம்ப யோசிக்காதீங்க மேம். சிம்பிளா யோசிங்க மேம் போதும். ஓகே மேம். Yes. So next random sampling is also called as. So random sampling க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி ப்ராபபிலிட்டி. நம்ம அந்த டிஃப்ரென்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்றது பார்த்துருப்போம். அண்ட் தென் சாம்பிளிங் எரர் கேன் பி ரெடியூஸ்டு பை. மேம் இது நான் நேற்று இந்த கொஸ்டின் கேட்டேன், ஞாபகம் இருக்கா மேம்? ஆமா மேம், ஆமா மேம், ஆமா. இது இந்த சாம்பிள் நம்ம டிக்ரீசிங் தி பாஸ் சாம்பிள் பண்ணுவீங்க. சைஸா? ஸோ சாம்பிள் எரர் வந்து நம்ம எப்போ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீசிங். நான் சொன்னதுதான் கரெக்ட். நேத்து, இன்னைக்கு இல்ல, நேத்து சொன்னதா நிறைய சாம்பிள் இருக்கணும் தானே சொன்னேன். ஆமா மேம். இல்ல அதுக்கு நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் தரேன். என்னன்னா இப்போ சாம்பிளோட சைஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2 இது டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. 25 பேர் இருக்க ஒரு சாம்பிள் சைஸ் ஒன்று, 2500 பேர் இருக்க ஒரு சாம்பிள் சைஸ் ஒன்று. இப்போ ரெண்டுத்துலையுமே நமக்கு எரர் வருது அப்படின்னா 2500 பேர்ல 1% ஆஃப் இது வந்து எரர் வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதே 25 பேர்ல 1% ஆஃப் எரர்னா அதோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால சாம்பிள் எரரை எப்போ ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய சாம்பிள் சைஸை கவர் பண்ணும்போது நமக்கு சாம்பிள் எரர் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இப்ப என்ன சொல்ல வர? அது நீங்க சொன்ன இது கரெக்ட் தான். நிறைய சாம்பிளை கவர் பண்ணோம் அப்படின்னா சாம்பிள் எரர் வந்து கம்மியாகும். கம்மியான சாம்பிளை கவர் பண்ணும்போது சாம்பிள் எரர் வந்து அதிகமாகும். அதெல்லாம் பேசாத. நேத்து கேட்டதுக்கு சிம்பிளா நிறைய இருக்கணுமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் ஆன்சர். நிறைய தான் மேம் இருக்கணும். இதான் அவ்வளவுதான். கொஸ்டின்ல ஆன்சர்லாம் வந்துருச்சுல்ல. அதுக்கு இல்லப்பா, ரொம்ப நீ சொன்னா இல்ல, நிறைய தலை சுத்துது. இவ்வளவுதான் அப்படின்னா ஓகே. அப்ப இது ஓகே இருந்தா மேம். அவாய்ட் பண்ணிடலாம் எரர. சாம்பிள் முடிஞ்சு. எரர் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கணும். சாம்பிள் எரர் அதிகமாகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ப்ரொபோஷனலா நீங்க யோசிச்சுக்கோங்க மேம். ஓகே மேம். எஸ் மேம். ஆனா நேத்து நீ என்ன குழப்பி விட்ட மாதிரி ஒண்ணு வேற கேட்ட. நீ சிரிக்காத. சரி அது எப்படி மேம் என்னமோலாம் கேட்டியே நேத்து. சரி சரி மேம் கொடுங்க. So next question, the sampling procedure in which the population is first divided into homogeneous and sample is drawn from the each group is called. அதாவது பாப்புலேஷனை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடுறாங்க. டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு குரூப்ல இருந்தும் எடுக்கிறாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன மேம்? ஸ்ட்ராட்டிஃபைட். எஸ் மேம். இந்த இடத்துல அவங்க ஸ்டாட்டாங்கிற வேர்டை யூஸ் பண்ணல. ஆனா இதுக்கு ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் தான் அர்த்தம். இந்த கொஸ்டின் நல்லா படிங்களேன். the sampling procedure in which the population is, அந்த பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஹோமோஜினஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரே மாதிரி இருக்க சாம்பிள்ஸ் ஹோமோஜினஸா டிவைட் பண்ணிக்கிறாங்க. டிவைட் பண்ணிட்டு ஒரு ஒரு குரூப்ல இருந்தும் நமக்கு வந்து சாம்பிள் எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ஒரு குரூப்னு இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ஒரு குரூப்ல இருந்து நமக்கு சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் தான். ஸோ அவ்வளோதான் மேம். இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா மேம்? ஓகே மேம். ஸோ சாம்பிளிங் வந்து எப்படியும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரும் மேம். செகண்ட் பேப்பரில் அட்லீஸ்ட் 2 கொஸ்டினாவது